மத்தி மீன் வச்சு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மீனை சுத்தம் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கலந்து வச்சுக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளி கூட 4 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, மல்லித்தலை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. குழம்பு திக்னஸ்க்காக 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சோடனே தேங்காய் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம வச்சுருக்க மீனையும் குழம்புல சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.